We should not comment also. இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லா பண்றாங்க, நாங்க கமெண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டலாமே சார். ஓகே sir, yes sir. We should not comment also. இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லா பண்றாங்க, நாங்க கமெண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டலாமே சார். ஓகே sir, yes sir. We should not comment also. இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லா பண்றாங்க, நாங்க கமெண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். எல்லாத்துக்கும் மழை வெள்ள பாதிப்புகளில் தமிழக அரசு மேற்கொண்ட மீட்பு பணிகள் சிறப்பாக உள்ளது என்று தமிழக அரசுக்கு மத்திய குழு அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம். ராமசுந்தரம், இப்போ தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் 2ஆம் கட்டமாக மத்திய குழுவைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தமிழக அரசு செய்த மீட்பு பணிக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். முழு விவரங்கள் என்ன? தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட அந்த மாவட்டங்கள்ல கனமழையின் காரணமாக கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல், முக்காணி உள்ளிட்ட பகுதிகளிலும், திருநெல்வேலியில பல்வேறு பகுதிகள், தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால பல்வேறு பகுதிகள் மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டு விளைநிலங்கள் பாதிப்பானது. அதே போல பாலங்கள், வீடுகள், பல வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட எல்லா இடங்களுமே பாதிப்படைந்து பல இடங்களில் சேதமும் அடைந்தது. இந்த நிலையில மத்திய குழு அதிகாரிகள் முதற்கட்ட ஆய்வை கடந்த மாதமே முடித்து சென்ற நிலையில மீண்டும் 2ஆம் கட்ட ஆய்விற்காக கடந்த வாரம் பல்வேறு பகுதிகளில் நேரடியாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் வரை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வை முடித்துவிட்டு இன்று காலை திருநெல்வேலி வந்த அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் நடந்த பாதிப்பு மற்றும் அந்த மீட்பு பணிகள் மற்றும் அந்த புதிதாக அந்த சேதமடைந்த பகுதிகளை புனரமைத்த இடங்கள் உள்ளிட்டவைகள் குறித்த அந்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நடந்த அந்த புகைப்படங்கள், வெள்ளப்பெருக்கு முன்னால் இருந்த அந்த பாதிப்புக்கு முன்னால் இருந்த புகைப்படங்கள் மற்றும் தற்போது சீரமைக்கப்பட்ட புகைப்படங்கள் உள்ளிட்டவைகளை காட்டி அந்த புகைப்படம் மூலம் விளக்கமும் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மழை வெள்ள பாதிப்புகள் அடைந்த இடங்களுக்கும் நேரடியாக அவர்கள் சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்போதுதான் இந்த கருப்பந்துறை பாலத்துல ஏற்கனவே இந்த மழை வெள்ளத்தால் வெள்ளம் ஏற்பட்டு அந்த பாலமே பாதி இடம் சிதலமடைந்திருந்தது. 3 நாட்கள்ல அந்த பகுதியை முழுவதுமே சீரமைத்து தற்காலிக பாலத்தை அந்த பகுதியில் அமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த பாலம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல அதே பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டு அந்த குட்டி சிறிய பாலம் குழாய்களுக்கு அமைக்கப்பட்ட பாலமும் முழுவதுமே சேதமடைந்த நிலையில தற்காலிகமாக பைப்லைன் அமைக்கப்பட்டு அந்த கூட்டு குடிநீர் திட்டமும் உடனடியாக மக்களுக்கு பயன்பாடு கொண்டு வரப்பட்டது. உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்டதுடன் அந்த புகைப்படங்களையும் அந்த பகுதியிலே வைத்து அவர்கள் காட்டுகிறார்கள். அதனை ஆய்வு செய்து அந்த பாலங்களையும் ஆய்வு செய்த அதிகாரிகள் மீண்டும் அடுத்த பகுதிக்கு செல்லும் போது செய்தியாளர்களை சந்திப்பதற்கு பேட்டி கேட்ட போது அவர்கள் தமிழக அரசு பணியை சிறப்பாக செய்துள்ளது என்ற வார்த்தையை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதாவது மத்திய ஊரக வளர்ச்சித்துறையுடைய கூடுதல் இயக்குநர் KM பாலாஜி தலைமையிலான குழு அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார்கள். அவர்களிடம் கேட்டபோதுதான் தமிழக அரசு இந்த மீட்பு பணிகளில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை குறிப்பிட்டு அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.